நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இன் டெய்லி லைஃப் அப்படின்னா கரிம கலவைகள், அதாவது கரிம சேர்மங்கள் இன் டெய்லி லைஃப் நம் அன்றாட வாழ்க்கையில் இருக்கின்றன. கரிம சேர்மங்கள் இருக்கின்றன, இன்னும் இருக்கின்றன. டெய்லி லைஃப்னால் தினந்தோறும் வாழ்க்கையில், லைஃப்னா வாழ்க்கையில் அப்படின்னா. அப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், ஆர்கானிக்கான கரிம சேர்மங்கள் ஆர் இன்செப்பரேபிள். அப்படி இன்செப்பரபிள்னு பிரிக்க முடியாத ஒன்று. செப்பரேபிள்னால் பிரிக்க முடியும், இன்செப்பரபிள்னால் பிரிக்க முடியாத ஒன்று. இந்த கனிம காம்பவுண்டுகள் அப்படின்னா அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னால் கரிம சேர்மங்கள் பிரிக்க முடியாத ஒன்றாக இருக்கின்றன. எதில்? டு ஹியூமன் லைஃப், மனுஷன் வாழ்க்கையில் அப்படின்னா மனிதன் வாழ்க்கையில் இது வந்து கொண்டே இருக்கின்றன, உங்களுக்கு உபயோகப்பட்டு கொண்டே இருக்கின்றன. சொல்ல பிரிக்க முடியாத ஒன்றாக இருக்கின்றன. They are used by mankind அல்லது associated at all stages of the right from one's birth to death அப்படின்றா. They are used, அவைகள் உபயோகப்படுத்தப்படுகின்றன. அதாவது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் உபயோகப்படுத்த by the mankind. மனித குலத்தால், மனித இனங்களால், மனித இனங்களால் உபயோகப்படுத்தப்படுகின்றன. They are used, உபயோகப்படுத்தப்படுகின்றன. அல்லது ஆர் அசோசியேட்டட் அப்படின்னு சொல்கிறோம். அல்லது அசோசியேட்டட்னு சொன்னால் அது இணைந்து வருகின்றனன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அசோசியேட்டட் மீன்ஸ் இணைந்து வருகின்றனன்னு சொல்லி அதனோட பொருளாகும். அதாவது தொடர்புடையதுன்னு சொல்லலாம். ரைட்டா? தொடர்புடையதாக இருக்கின்றன என்றும் சொல்லலாம். ரைட்டா? அப்போது இந்த மனித குலத்தில் உபயோகப்படுத்தப்படுகின்றன. அந்த அசோசியேட்டட் தொடர்புடையதாக இருக்கிறது. எப்படியே அட் ஆல் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப். அப்போ வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயும் அட் ஆல் ஸ்டேஜ்னால் எல்லா, அதாவது பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும், அட் ஆல் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு. லைஃப்னால் உயிர் வாழ்கிற வரைக்கும் அப்படின்றா. அதுக்கு உதாரணத்தாக ஆல் ஸ்டேஜ்னால் ஒவ்வொரு வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் 10 வயசு ஆகிடுச்சு, அது அப்பையும் யூஸ் பண்ணுறேன். 100 வயசு ஆச்சு, அப்பையும் யூஸ் பண்ணுறேன். சாகிற வரைக்கும் உபயோகப்படுத்திக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா. ஃப்ரம் ஒன்ஸ் பர்த் டு டெத் அப்படின்னா ஒருத்தர் ஃப்ரம் அதிலிருந்து ஒருத்தர் பர்த்னா அவங்க பிறந்ததிலிருந்து இறக்குற வரைக்கும் இந்த கார்பன் காம்பவுண்ட்ஸை நீங்கள் உபயோகப்படுத்தி கொண்டே இருக்கிறான்றான். Various classes of organic compounds are அதாவது வேரியஸ் எலிமெண்ட்ஸ்னால் வேரியஸ் கிளாஸஸ்னால் பல வகைகள். இதனோட வகைகள் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட், கரிம சேர்மங்களின் பல வகைகள். அண்ட் தேர் யூசஸ், அதாவது அதனோட உபயோகங்கள். இன் அவர் டெய்லி லைஃப் அப்படின்னா பல வகைகள். எதனோட வகைகள்? ஆர்கானிக் காம்பவுண்டோட பல வகைகள். அண்ட் தேர் யூசஸ் அப்படின்னா அதனோட உபயோகங்கள். எதில்? இன் அவர் டெய்லி லைஃப், நம்மளோட அன்றாட வாழ்க்கையில். ஆஸ் ஃபாலோஸ் அப்படின்னு கீழ்கண்ட மாதிரி இருக்கின்றனன்றான். அப்போது நல்லா பாருங்கள், ஹைட்ரோ கார்பன்ற ஒரு பொருள் இருக்கிறது. இது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட். ரைட்டா? அப்போ இது என்ன யூஸ் பண்ணுறது? ஃபியூல். இந்த ஹைட்ரோ கார்பன் எவ்வாறு யூஸ் பண்ணுறது? ஃபியூல்னால் எரிபொருள். ஆஃப் எல்பிஜி எரிபொருள். எல்பிஜி கேஸ் இருக்கு இல்லையா, நம்ம வீட்டில் சமைக்கிறோம் இல்லையா, அது பெட்ரோலை உபயோகப்படுத்துகிறது. கெரோசின், இதெல்லாம் என்னது? ஹைட்ரோ கார்பன்ஸ். இதெல்லாம் என்னது? ஹைட்ரோ கார்பன்ஸ் என்னது? அதாவது கரிம வேதிப்பொருள்கள். ரைட்டா? ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ரைட்டா? அண்ட் நெக்ஸ்ட்டு ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் வேரியஸ் இம்பார்ட்டன்ட் சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸ். அப்போ ரா மெட்டீரியல்ஸ்னால் மூலப்பொருட்கள். அந்த பொருளை வச்சு தயார் பண்ணுவாங்க பெரிய பொருள். அதை ரா மெட்டீரியல்ன்ற மூலப்பொருட்கள். அதை வைத்து தயார் பண்ணக்கூடிய பெரிய பொருட்கள். ரா மெட்டீரியல்னால் மூலப்பொருட்கள். ஃபார் எதற்காக வேண்டிய? ஃபார் வேரியஸ் இம்பார்ட்டன்ட் சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸ். அப்படின்னா சிந்தட்டிக் மட்டும் செயற்கையாக உண்டாக்கக்கூடிய பொருள்களுக்கு தேவையான ரா மெட்டீரியல், மூலப்பொருள்கள் இதிலிருந்து கிடைக்குது. ஹைட்ரோ கார்பன்லேருந்து கிடைக்குதுன்றான். ரா மெட்டீரியல்ஸ் மூலப்பொருள்கள் கிடைக்கின்றன. ஃபார் வேரியஸ்னால் பல, இம்பார்ட்டன்ட் பல முக்கியமான, சிந்தட்டிக் மெட்டீரியல் அப்படின்னா பல செயற்கை பொருள்களை உண்டாக்குவதற்கு இதற்கு மூலப்பொருள்கள் ஹைட்ரோ கார்பன்லேருந்து கிடைக்கின்றன அப்படின்றான். அடுத்து பாலிமேரிக் மெட்டீரியல் லைக் டயரு, பெரிய பஸ் டயர் இருக்கு இல்லையா, கார் டயரு, நம்ம ஸ்கூட்டர் டயரு. அண்டு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், பெரிய வாளிகை, பிளாஸ்டிக் கண்டெய்னர் வாளி, இதுகள்லாம் தயார் பண்ணுறதுக்கு கிடைக்கிறது பாலிமெரிக். அப்போ பாலிமெரிக்னு என்னது? இது வந்து பிக்கெஸ்ட் மாலிகுல், ஸ்மால் மாலிகுலில் வச்சு பாலிமர்ஸ்ன்ற ஒரு ப்ராடக்ட், ஒரு சப்ஸ்டன்ஸ், அது வந்து ஹைட்ரோ கார்பன். அது மூலியமாக பல பாலிமர்களை ஒன்று சேர்த்து பெரிய மாலிகுலாக உண்டாக்கி இந்த பொருள் உண்டாக்குவாங்க. இதில் உள்ள மாலிகுல்ஸ்லாம் பெருசாக இருக்கும். அப்போ பாலிமெரிக் அப்படின்னா, பாலிமெரிக் இஸ் எ சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ்டு வித் பாலிமர்ஸை வச்சு உண்டாக்கப்பட்ட, பட் இட் இஸ் எ பிக் மாலிகுல்ஸ், பெரிய ஒரு மாலிகுல். எப்படி பெரிய மாலிகுல்? சின்ன மாலிகுலில் ஒன்று சேர்த்து பெரிய மாலிகுலை உண்டாக்குனது தான் பாலிமெரிக். அடுத்து ஆல்கஹால்ஸ்னால் சாராயங்கள். ரைட்டா? இது எப்படி உபயோகப்படுத்தப்படுகிறது? ஆஸ் எ சால்வெண்ட் அப்படின்னா கரைக்கும் பொருளாக இது உபயோகப்படுத்தப்படுகிறது.
கரைக்கும் பொருளாக உபயோகப்படுத்தப்படுகிறது. அண்ட் அன் ஆன்டிசெப்டிக் ஏஜென்ட் அப்படின்னா ஆன்டிசெப்டிக்னு சொன்னது அண்ட் அன் ஆன்டிசெப்டிக்னா கிருமிநாசினி. கிருமிநாசினி ஏஜென்ட்னு என்னது பொருள், கிருமிநாசினி பொருளாக சப்ஸ்டன்ஸாக பயன்படுத்தப்படுகிறது. கிருமிநாசினா கிருமியை அழிக்கும் பொருளாக பயன்படுத்தப்படுது. ஆன்டிசெப்டிக் ஏஜென்ட்னா முகவர்னு அர்த்தம். அந்த சப்ஸ்டன்ஸுக்கு ஆன்டிசெப்டிக்னா கிருமிநாசினி, அதை செய்யக்கூடிய பொருள் சப்ஸ்டன்ஸுக்கு தான் ஏஜென்ட், ரைட்டா? கிருமிநாசினி ஏஜென்ட்டாக பயன்படுத்தப்படுகிறது. அப்போ ரா மெட்டீரியல்ஸ்னால் மூலப்பொருட்கள். எதற்கு? ஃபார் வேரியஸ் இம்பார்ட்டன்ட் சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸ். அப்படின்னா இதே சேம் மேலே சொன்ன மாதிரி ரா மெட்டீரியல் அப்படின்னா மூலப்பொருட்கள் ஃபார் வேரியஸ் இம்பார்ட்டன்ட் சிந்தட்டிக் பல செயற்கை. சிந்தட்டிக்னு செயற்கையாக நம்ம செய்கிறோம் இல்லையா? இயற்கையில் கிடைக்கும் செயற்கையாக பல இதில் ஒன்று சேர்த்து செய்கிறோம். சிந்தட்டிக் மெட்டீரியலை உண்டாக்குவதற்கு, அதாவது செயற்கை பொருட்களை உண்டாக்குவதற்கு உண்டான மூலப்பொருட்கள் இதிலிருந்து கிடைக்கின்றன. அடுத்து அல்டிஹைட்ஸில் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். அப்போ ஃபார்மால்டிஹைடு என்ன செய்யுது? ஆஸ் எ டிஸ்இன்ஃபெக்டிவ் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஃபார்மால்டிஹைட் டிஸ்இன்ஃபெக்டிவ்னு என்னது? அதே இது கிருமிநாசினி. இன்ஃபெக்ட்னா பாதிக்கப்படுறது, டிஸ்இன்ஃபெக்டிவ்னா பாதிக்கப்படுறதுலேருந்து நீக்குதல். அதான் கிருமிநாசினி. டிஸ்இன்ஃபெக்டிவ்னா கிருமிநாசினி தான், சேம் ஆன்டிசெப்டிக் மாதிரி. அதான் இந்த ஃபார்மால்டிஹைடு எப்படி யூஸ் பண்ணப்படுகிறது? ஆஸ் எ டிஸ்இன்ஃபெக்டிவ். அப்படின்னா ஒருத்தர் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, இன்ஃபெக்ஷன்னா நோயில் பாதிக்கப்படுறார், அந்த நோயை நீக்கிறது. டிஸ்இன்ஃபெக்டிவ். இன்ஃபெக்ட்னா பாதிக்கப்படுதல், இன்ஃபெக்டிவ் அப்படின்னா. டிஸ்இன்ஃபெக்டிவ்னா இன்ஃபெக்டன்ட் அப்படின்னா அது கிருமிநாசினியாக பயன்படுகிறதுன்னு அர்த்தம், ரைட்டா? அடுத்து ரா மெட்டீரியல்ஸ், இதே சேம், அது இதுலேயும் அதே தான் போட்டுக்கோம். ஃபார் சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸ்னால் அதாவது செயற்கை பொருட்கள் தயார் பண்ணுவதற்கு உண்டான ரா மெட்டீரியல்ஸ் இங்கேருந்து கிடைக்கின்றன. ரா மெட்டீரியல்ஸ் என்ன? மூலப்பொருட்கள். எதற்காக வேண்டி? ஃபார் சிந்தட்டிக் மெட்டீரியலுக்காக வேண்டி இங்கேருந்து கிடைக்கின்றன. அதான். அடுத்து கீட்டோன்ஸ் என்ன வேலை செய்கிறது? ஆஸ் எ சால்வெண்ட். இது ஒரு கரைக்கும் பொருளாக பயன்படுகிறது, ரைட்டா? அண்டு ஸ்டெயின் ரிமூவர், கரை நீக்கி, சட்டையில் கரை படிஞ்சிருச்சு, இதை வச்சு நீக்கிக்கலாம். இதை வச்சு அசிட்டோனை ஊற்றி அது கீட்டோனை ஊற்றி நம்ம ஸ்டெயின் அதை கரையை நீக்கும் பொருளாக பயன்படுகிறது. அடுத்து நெக்ஸ்ட் ஈத்தர்ன்றது அனஸ்தெட்டிக் ஏஜென்ட். அனஸ்தெட்டிக்னா இப்போ உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, குளோரோஃபார்ம் கொடுக்குறாங்க. குளோரோஃபார்ம் மயக்கம் அடைய செய்வது, மயக்க மருந்துன்னு அர்த்தம், ரைட்டா? அனஸ்தெட்டிக்னா மயக்க மருந்தாக பயன்படுகிறது. ஒருத்தருக்கு மயக்க மருந்து கொடுக்குறாங்க இல்லையா, அது அனஸ்தெட்டிக்னு சொல்லுவாங்க, மயக்க மருந்தாக பயன்படுகிறது. அண்டு பெயின் கில்லர் அப்படின்னா, பெயின் கில்லர்னால் வலி எடுக்குது, அப்புறம் வந்து பெயின் கில்லர் கொடுப்பாங்க, அதாவது வலி நிவாரணி. பெயின் கில்லர்னால் பெயின்னா வலி, கில்லர்னா அதை பெயினை கொண்டா நிவாரணி, உனக்கு கொஞ்சம் சுகமாக இருக்கும். வலிச்சிட்டே இருக்கிற இடத்துல அந்த ஒரு பெயின் கில்லர் டேப்லெட் சாப்பிட்டு அந்த வலி நின்று அப்படின்னா அந்த வலியை கொல்லுகிறது. அப்போ வலி நின்று வச்சுன்னு அர்த்தம். அந்த பெயின் கில்லர்னால் வலி நிவாரணின்னு அர்த்தம். அடுத்து எஸ்டர்னு என்னது? ஆல் த குக்கிங் ஆயில்ஸ் அப்படின்னா எல்லா சமைக்கிற பொருளும் இந்த எஸ்டர் இருக்குது. எல்லாம் ஹைட்ரோ கார்பன்ஸு, எஸ்டர் எல்லாமே ஹைட்ரோ கார்பன்ஸு. இந்த எஸ்டர் எதில் இருக்குது? ஆல் த குக்கிங் ஆயில்ஸ். அப்போ சமைக்கக்கூடிய எண்ணெயில் ஃபுல்லாக இந்த எஸ்டர் இருக்கின்றன. அண்டு லிப்பிட்ஸ்னால் கொழுப்பு பொருள்கள் கண்டெய்னிங் ஈஸ்டர்ஸ். அப்படின்னா கொழுப்பு இருக்கு இல்லையா, ஃபேட்டி ஆசிட்ஸ். கொழுப்பு பொருட்கள் லிப்பிட்ஸ், அதாவது கொழுப்பு வகை பொருட்கள். எப்படின்னா ஃபேட்டி, வேக்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஆயில். நீ எண்ணெயெல்லாம் கொழுப்பு பொருள் தான். அப்போ இதில் தான் அதாவது லிப்பிட்ஸ்னால் கொழுப்பு பொருள்களில் ஈஸ்டர் இருக்கிறது, ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு சோப்ஸ் அண்டு டிட்டர்ஜென்ட்ஸ். அப்படின்னா சோப்புன்னு என்னது? டிட்டர்ஜென்ட் என்னது? சோப்புன்னா நம்ம குளிக்கிற உடம்புக்கு போடுற சோப்பு. டிட்டர்ஜென்ட்னா துணி துவைக்கிறது, ரைட்டா? துணி துவைக்கிறதுக்கு போகிறோம்ல ரின் சோப்பு, துணி துவைக்கிறதுக்கு பயன்படுத்துறதுக்கு பேர் டிட்டர்ஜென்ட். நம்ம உடம்புக்கு குளிக்கிறதுக்கு பேர் சோப்பு. உடம்புல சோப் போடுறோம்ல, அப்போ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு பார்ப்போம். சோப்ஸ் அண்டு டிட்டர்ஜென்ட்ஸ் ஆர் மெட்டீரியல்ஸ் அப்படின்ட்டா. சோப்பும் ஒரு டிட்டர்ஜென்ட், சோப்பு அண்டு மற்றும் டிட்டர்ஜென்ட் என்பது இருக்கின்றன. இவர் பொருளாக இருக்கின்றன. அது ஒரு பொருள் தானே, டிட்டர்ஜென்ட்டு ஒரு பொருளாக இருக்குது, சோப்பு ஒரு பொருளாக இருக்கின்றன. தட் ஆர் யூஸ்டு ஃபார் அஸ் அப்படின்னா அவைகள் நம்மளுக்கு உபயோகப்படுகின்றன. தேட் ஆர் யூஸ்டு உபயோகப்படுத்தப்படுகின்றன. பை அஸ் நம்மளால் உபயோகப்படுத்தப்படுகின்றன. தேட் அவைகள் யூஸ்னு உபயோகப்படுத்த யாரால்? பை அஸ் நம்மளால் உபயோகப்படுத்தப்படுகின்றன. எதற்காக வேண்டிய? ஃபார் கிளீனிங் பர்பஸ். கிளீனிங்னா சுத்தம் செய்யும் வேலைக்காக வேண்டிய. சுத்தம் செய்யணும், உடம்பு சுத்தம் செய்கிறது தான். துணியை துவைக்கிறதும் சுத்தம் செய்கிறது தான். ஆனால் துணி துவைக்கிறதுக்கு பயன்படுத்துறதுக்கு பேர் டிட்டர்ஜென்ட்டு. உடம்பு சுத்தம் செய்வதற்கு பயன்படுத்துறதுக்கு பேர் சோப்பு. அப்போ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு பார்ப்போம். பிகாஸ்
த பியூர் வாட்டர் alone can't remove all types of டட். அதாவது பியூர் வாட்டர் சுத்தமான தண்ணி, அதாவது அது ஏன் இந்த டிட்டர்ஜென்ட்டையும் சோப்பையும் பயன்படுத்துகிறோம்னு சொன்னால், அதாவது காரணம் என்னென்னு சொல்கிறாங்க கேளுங்களேன். அதாவது க்ளீனிங் பர்பஸுக்கு பயன்படுத்துகிறோம். ஏனென்றால் ஏன் தண்ணியை மட்டும் ஊற்றி குளித்தா அந்த க்ளீன் ஆகாதுன்னு சொல்கிறான். வெறும் தண்ணியை வச்சு குளிச்சுட்டு போனால் உடம்புல இருக்க அழுக்கு போகாதுன்றான். பிகாஸ் ஏனென்றால் பியூர் வாட்டர் சுத்தமான தண்ணி அலோன், அது மட்டும் சுத்தமான தண்ணி மட்டும், அலோன்னா மட்டும், காண்ட் ரிமூவ்னா அதை நீக்காது. எதை நீக்காது? ஆல் டைப்ஸ் ஆஃப் டட் அப்படின்னா எல்லா விதமான தூசி உடம்புல இருக்க தூசி இருக்குல்லையா, தூசி துப்பட்டை ஒட்டிக்கு இருக்கும், அதான் டட்னா தூசுகளை இது நீக்காது. டட்டுன்னு கழிவு, அது உடம்புல ஏதாவது ஒரு கழிவு பொருட்கள் இருக்கும், உடம்புல பசை மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கும், தண்ணி ஊற்றி குளித்தாலும் போகாது. அதுதான் சொல்கிறான். காண்ட் ரிமூவ், சட்டையில் ஒட்டியிருக்கும் போகாது. சட்டையில் ஒட்டியிருக்க போடணும் டிட்டர்ஜென்ட் போடணும், உடம்புல ஒட்டியிருக்க போடணும்னா சோப்பு போடணும். அதான் சொல்கிறான். சுத்தமான தண்ணி மட்டும் காண்ட் ரிமூவ், அது நீக்காது. ஆல் டைப்ஸ் ஆஃப் டட்ஸ்னால் அசிங்கங்களை கழிவுகளை இது நீக்காது அப்படிங்கிறான். அல்லது எனி ஆயில் சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் அவர் பாடி அப்படின்னா, அல்லது எனி ஆயில் சப்ஸ்டன்ஸ் நம்ம உடம்புல ஒட்டியிருக்கிற எண்ணெய் பசை, எண்ணெய் ஏதாவது ஒட்டிக்கிச்சுன்னு சொன்னால், எனி ஆயில் சப்ஸ்டன்ஸ் எண்ணெய் பொருட்கள் ஃப்ரம் அவர் பாடி நம்ம உடம்புல உள்ள மேலே தோலில் உள்ள உடம்புல உள்ள எண்ணெய் பொருட்களை இது நீக்காது. அல்லது க்ளோஸ், அந்த எண்ணெய் பொருட்கள் குளோத்தில் இருந்தாலும் நீக்காது. உங்கள் குளோத்தில் கொண்டு நீ வந்து ஒரு 100 கிராம் எண்ணெய் ஊற்றிரு, தண்ணியில் போய் முக்கு, அந்த எண்ணெய் போகாது. சோப் போட்டால் தான் போகும். ரைட்டா? அதுதான் சொல்கிறான். அதாவது எண்ணெய் மேலே பட்டிருந்தாலோ அல்லது தூசி படைந்திருந்தாலோ தண்ணி வந்து அதை சுத்தம் செய்யாது. அது சுத்தம் செய்யணும் சோப்பு வேணும், உடம்புல உள்ள சோப்பு வேணும், உடம்புல உள்ள சுத்தம் செய்யணும் சோப்பு, துணியை சுத்தம் செய்யணும் டெட்டர்ஜென்ட். ரைட்? அதான் இப்போ ரெண்டுக்கு என்ன உள்ள வித்தியாசம்னு பார்ப்போம். தே கண்டெயின், அதுக்கடுத்து நல்லா பாருங்கள். இதை என்ன சுத்தம் செய்யாதுன்னு சொல்லிட்டான். சுத்தமான தண்ணி வந்து காண்ட் ரிமூவ் ஆல் டைப்ஸ் ஆஃப் டட்டு, அது தூசிகளை சுத்தம் செய்யாது. அல்லது எனி ஆயில் சப்ஸ்டன்ஸ், ஏதாவது ஒரு எண்ணெய் கலந்த ஒரு பொருளோ ஃப்ரம் அவர் பாடி நம்ம உடம்பு மேலே இருந்தால் அதையும் சுத்தம் செய்யாது. அல்லது குளோத்து மேலே இருந்தாலும் சுத்தம் செய்யாது. சுத்தமான தண்ணி, ஆனால் சோப்பு வேணும். அப்போ தே கண்டெயின் சர்ஃபெக்டன்ஸ். கண்டெய்னா எது கண்டெயின்? இதுக்கு மேலே என்ன இருக்குன்னா, அந்த சோப்புக்கு மேலே தே கண்டெயின் சர்ஃபெக்டன்ஸ். அதாவது சர்ஃபெக்டன்ட்னு என்னதுன்னா, அதாவது எப்படின்னு சொல்லணும், சர்ஃபேஸ் டென்ஷன் கேள்விப்பட்டீங்களா? அதாவது பரப்பு இழுவிசைன்னு சொல்லுவாங்க. இப்போது தண்ணிக்குள்ளே ஒவ்வொரு ஹைட்ரஜன் மாலிகுல் இருக்குது, ஏகப்பட்ட ஹைட்ரஜன் மாலிகுல் இருக்குது. நான் சொன்னால 1 லிட்டரில் 10 லட்சம் ஹைட்ரஜன் மாலிகுல் இருக்குன்னு சொன்னால, அது ஒன்றோட ஒன்று பிணைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். ஏன் சுத்தம் செய்யாதுன்னா, ஒரு ஹைட்ரஜன் மாலிகுல் இன்னொரு ஹைட்ரஜன் மாலிகுல் பாண்டிங்கில் இருந்துக்கிட்டே இருக்கும் நெருக்கமாக. அப்போ சுத்தம் செய்யணும், அந்த பாண்டிங் இருக்கக்கூடாது. அப்போ பாண்டிங்கை உடைக்கணும். அப்போ மேலே தண்ணிக்கு மேல் பரப்பில் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கும். ஏன்னா அது மேல் பரப்பில் வந்து ஆக்சிஜன் இருக்கும். மேலே ஆக்சிஜன் இதில் வினை புரியும் போது சர்ஃபேஸ் ஒரு பசன்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஓனா பாண்டிங்கில் இருக்கும். அந்த பாண்டிங்கை பிரிக்குது இல்லையா, அதை தான் சொல்கிறான். சர்ஃபேஸ் டென்ஷன்னா பரப்பு இழுவிசைன்னு சொல்லுவாங்க. அந்த பரப்பு இழுவிசை குறைவாக இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு பேர் தான் சர்ஃபேஸ், அதாவது சர்ஃபெக்டன்ட்னு சொல்லுவான். சர்ஃபெக்டன்ட்னு என்னது? சர்ஃபெக்டன்ட்னா அதுக்கு இதுக்குள்ளே என்ன இருக்குது, சோப்புக்குள்ளே என்ன இருக்குன்னா சர்ஃபெக்டன்ட் இருக்கிறது. சர்ஃபெக்டன்ட் என்ன இருக்குது வேலை செய்யுது? அது பரப்பு இழுவிசையை கம்மியாக வைத்திருக்கிறது. பரப்பு இழுவிசைனா சர்ஃபேஸ் டென்ஷன், லோ சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கிறது இதற்குள்ள. இந்த சர்ஃபெக்டன்ட்டுக்குள்ளே என்ன இருக்குது? லோ சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்குது. இது போய் வாட்டர் மாலிகுல் இருக்கக்கூடிய பாண்டிங்கை உடைச்சிருச்சுன்னு சொன்னால் தனித்தனியாக போயிடும். அப்போ போகும்போது அது கிளீனிங் பர்பஸுக்கு உபயோகப்படுத்தும். இல்லைன்னா சுத்தமான தண்ணியில் வாட்டர் வந்து பாண்டாக இருக்கும். பாண்டுன்னா அது என்ன செய்யணும்னு சொன்னால் அதில் வந்து டைரெக்டாக வந்து உனக்கு அதுக்குள்ளேயே இருந்துகிட்டு இருக்கும். அதுக்குள்ளேயே இருந்து பாண்டிங்கில் இருக்கும். பாண்டிங்கில் இருக்கிறதுனால சுத்தம் செய்யாது. அந்த பாண்டை உடைக்கிறது தான் சர்ஃபெக்டன்ஸ். சர்ஃபெக்டன்ஸ்னு என்னது? தே கண்டெயின், அது வைத்திருக்கிறது. சர்ஃபெக்டன்ஸ்னால் அதாவது லோ கம்மியான சர்ஃபேஸ் டென்ஷன், லோ சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ்னால் பரப்பு இழுவிசையை வைத்திருக்கிறது. இது என்ன செய்யுதுன்னு பார்ப்போமா? இந்த சர்ஃபெக்டன்ஸு விச் ஆர் காம்பவுண்ட் வித் மாலிகுல்ஸ், அதாவது இது விச் ஆர் காம்பவுண்ட்ஸ் வித் மாலிகுல். இந்த மாலிகுல் இருக்குல்ல, வாட்டர் மாலிகுலோட பிணைந்து இருக்கின்றன. இது என்ன? இந்த சர்ஃபெக்டன்ஸ் விச் ஆர் இருக்கின்றன, எதோட இருக்குது? காம்பவுண்ட்ஸ் வித் மாலிகுல்னால் வாட்டர் மாலிகுல் சொல்கிறான். வாட்டர் மாலிகுலோட பிணைந்து இருக்கின்றன. விச் ஆர் விச்னு எதை குறிக்கிறது? சர்ஃபெக்டன்ட்டை குறிக்கிறது. விச் ஆர் இருக்கின்றன காம்பவுண்ட்ஸ் வித் மாலிகுல் அப்படின்னா
மாலிகுல் எதனோட மாலிகுல் வித் காம்பவுண்ட்ஸ்னால் அதை சுற்றி இருக்கின்றன வித் தேட் லைன் அப் அரவுண்ட் த வாட்டர். அப்போ லைன் அப் அரவுண்ட் த வாட்டர்னால் அந்த தண்ணி லைன் அப்னா என்னது சுற்றி நிற்கின்றன. லைன் அப்னா 1 by 1 லைனில் நில்லுங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ ரவுண்டாக ஒரு கோடை போட அதில் நில்லுங்கன்னு சொல்கிறாங்களே அவங்கள. அப்போ அந்த ரவுண்ட்லேயே நின்னா 1 by 1 நிற்கிறேன் லைன் அப் இந்த சர்க்கிள் அப்படின்றாங்க இல்லையா. அப்போ இது லைனாக நிற்கும், அந்த வாட்டர் மாலிகுலை சுற்றி நிற்கிது ரைட்டா. அதான் விச் ஆர் அவை இருக்கின்றன காம்பவுண்ட்ஸ் வித் மாலிகுல் மாலிகுல்னா அந்த வாட்டர் மாலிகுலை சுற்றி இருக்கின்றன. லைன் அப்னா தேட் அவை இருக்கின்றன லைன் அப் அரவுண்ட் த வாட்டர். அப்போ தண்ணியை சுற்றி இருக்கின்றன, தண்ணிக்குள்ளே மாலிகுலை சுற்றி இருக்கின்றன. எது இந்த சர்ஃபெக்டன்ஸ் அப்படி இருந்தால் அந்த பாண்டிங்கை உடைக்கிறதுக்கு தான் இருக்குது ரைட்டா. அப்போ என்ன செய்யுது டு பிரேக் த சர்ஃபேஸ் டென்ஷன். அப்படின்னா டு பிரேக் த சர்ஃபேஸ் டென்ஷன்னா பரப்பில் விசையை உடைக்கிறது. பரப்பில் விசையை உடைக்கிறது அர்த்தம் பாண்டிங்கை உடைச்சிருது. ஹைட்ரஜன் டு ஹைட்ரஜன் பாண்டிங்கில் இருந்தால் அதை உடைச்சிருது. டு பிரேக்னா உடைக்கிறது. இந்த மாதிரி இது என்ன செய்யணும் திரும்பி படிக்கணும் பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் இதாக இருக்கும். த கண்டெயின் சர்ஃபெக்டன்ஸ் அப்படின்னா இந்த சோப்பு சர்ஃபெக்டன்ஸை வைத்திருக்கிறது. அது என்ன செய்யுதுன்னா விச் ஆர் காம்பவுண்ட்ஸ் வித் மாலிகுல். காம்பவுண்ட்னா மாலிகுல்ன்ற எதை குறிக்குது, எதோட வாட்டர் மாலிகுலோட பிணைந்து இருக்கின்றன. எவ்வாறாக பிணைந்து இருக்கின்றன தட் லைன் அப் அரவுண்ட் த வாட்டர். அப்படின்னா வாட்டர் மாலிகுல் அர்த்தம். தட் லைன் அப்னா சுற்றி இருக்கின்றன, வாட்டர் மாலிகுலை சுற்றி இருக்கின்றன. அப்படி இருந்து என்ன செய்கிறது டு பிரேக் த சர்ஃபேஸ் டென்ஷன். அப்படின்னா அந்த வாட்டர் மாலிகுலோட சர்ஃபேஸ் டென்ஷனை உடைக்கிறது, அப்படின்னா பாண்டிங்கை உடைக்கிறதுன்னு அர்த்தம். அதனால் போத் ஆஃப் தெம் ஹேவிங் டிஃப்ரெண்ட் கெமிக்கல் நேச்சர் அப்படின்றான். போத் ஆஃப் தெம்னா இந்த 2 சோப்புகளும் ரைட்டா, சோப்பு அண்டு டிட்டர்ஜென்ட் அதை சொல்கிறான். அப்படி உடச்சிருச்சுன்னா அது என்ன செய்யும் உனக்கு சுத்தம் செய்கிற பொருளாக மாறிடும். தண்ணி இந்த சோப்பு கலந்த உடனே சுத்தம் செய்கிற பொருளாக மாறிடும். அந்த இப்போ நீ சோப் போடுற உடம்புக்கு அதில் பாண்டிங் இருக்குது, அதை என்ன சுத்தம் செய்யுது. அப்போது இது இப்போ துணிக்கு சோப் போடுற டிட்டர்ஜென்ட்டை வச்சு அதுவும் சுத்தம் செய்யுது. பாண்டிங் உடச்சவொடனே சுத்தம் செய்ய ஆரம்பிச்சிது ரைட்டா. இப்போ இந்த 2 சோப்புக்கு டிட்டர்ஜென்ட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். போத் ஆஃப் தெம்னா இந்த இரண்டும் அப்படின்னு என்னது சோப்பு டிட்டர்ஜென்ட்டும் ஹேவிங் வைத்திருக்கின்றன டிஃப்ரெண்ட் கெமிக்கல் நேச்சர். அப்படின்னா கெமிக்கல் அப்படின்னா வேதியியல் குணநலங்கள், வேதியியல் தன்மை, நேச்சர்னா தன்மை வெவ்வேறாக இருக்கின்றன. சோப்புக்கு வேறு இதுக்கு வேறு. ஆனால் போத் ஆஃப் தெம் அப்படின்னா இந்த 2ம் ஹேவிங் வைத்திருக்கின்றன டிஃப்ரெண்ட் வெவ்வேறான வேதியியல் தன்மையை வைத்திருக்கின்றன குணத்தில் ரைட்டா. அப்போது என்னன்னு பார்ப்போமா. சோப் இஸ் எ கிளீனிங் ஏஜென்ட் தட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 1 or more சால்ட்ஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்றான். அப்போ சோப்பு என்பது ஒரு கிளீனிங் ஏஜென்ட், சுத்தம் செய்யும் ஒரு பொருள். அது சோப்பு என்பது இப்போ சோப்பை தான் பார்க்குறோம். சோப் இஸ் ஏ கிளீனிங்னா சுத்தம் செய்யும் ஒரு பொருள். தட் இஸ் கம்போஸ்ட் உண்டாக்கப்பட்டது, அடக்கியுள்ளது அதுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். கம்போஸ்ட் ஆஃப் என்ன இருக்குது 1 அல்லது அதுக்கு மேலே சால்ட்ஸ், ஒரு உப்பு அல்லது அதுக்கு மேலே உப்புக்கள் இருக்கின்றன. அப்போ ஒரு உப்பு எண்ணிக்கை இல்லை, அதனோட ப்ராடக்ட் வெவ்வேறுன்னு அர்த்தம். 1 அல்லது 1க்கு மேற்பட்ட உப்புக்களை ஆஃப் ஃபேட்டி ஆசிட். ஃபேட்டினா கொழுப்பு, கொழுப்பு ஃபேட்டி ஆசிட்னா கொழுப்பு அமிலத்தோட உப்புக்களை வைத்துள்ளது. எது அதாவது ஒரு உப்போ இல்லை 2 உப்போ அதுக்கு மேலே உப்போ அந்த உப்பு எதை சார்ந்தது ஆஃப் ஃபேட்டி ஆசிட். அப்போ கொழுப்பு அமிலத்தை சார்ந்த உப்பை இது இந்த சோப் ஆசிட் வைத்திருக்கிறது, அதுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். அப்போ டிட்டர்ஜென்ட்டை பார்ப்போமா. டிட்டர்ஜென்ட் இஸ் எ கெமிக்கல் காம்பவுண்டு. இது கெமிக்கல் காம்பவுண்டாக இருக்குது. டிட்டர்ஜென்ட் ஒரு ரசாயன கலவையாக இருக்கிறது. அது ஃபேட்டி ஆசிட்டை வைத்திருக்கிறது ரைட்டா. ஃபேட்டி ஆசிட் அதாவது சால்ட் உப்புக்களை வைத்திருக்கிறது. அது என்னது ஃபேட்டி ஆசிட் அசிடிட்டி ரைட்டா. அசிடிட்டி ஃபேட்னா கொழுப்பு அசிடிட்டி தன்மை வாய்ந்த உப்புக்களை வைத்திருக்கிறது அது சோப்பு. இது என்ன செய்யுதுன்னா இட்ஸ் எ கெமிக்கல் காம்பவுண்ட். இது ஒரு கெமிக்கல், அது வேதியியல் கலவையாக இருக்கிறது. அது வேதியியல் கலவை இல்லை, அது இஸ் ஒன் ஆஃப் த சால்ட்டை வச்சிருக்கிறது. அந்த சால்ட் என்னவாக இருக்கிறது ஃபேட்டி ஆசிடில் செய்யப்பட்ட சால்ட்டாக இருக்கிறது. ஆனால் டிட்டர்ஜென்ட் என்ன செய்யுது இஸ் எ கெமிக்கல் காம்பவுண்ட் அல்லது எ மிக்சர் ஆஃப் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ். அப்படின்னா ஒரு கலவையாக ஒன்று இது கெமிக்கல் காம்பவுண்ட். அப்படின்னா கெமிக்கல் காம்பவுண்ட்னு என்னது ரசாயன கலவையாக இருக்கிறது, அல்லது எ மிக்சர் ஆஃப் கெமிக்கல் காம்பவுண்ட். அப்படின்னா ரசாயன கலவையின் பல ரசாயன கலவைகளில் ஒன்று சேர்ந்தது அர்த்தம். மிக்சர்னால் சேர்ந்தது. இவைகள் சேர்ந்தது பல ரசாயன கலவைகள். மிக்சர்னா சேர்ந்தது, அதிகமாக இருக்குது. கெமிக்கல் காம்பவுண்ட் அதிகமாக இருக்குன்னு வேறு கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு விச் இஸ் யூஸ்ட் அஸ் எ கிளீனிங் ஏஜென்ட். அப்போ இந்த கெமிக்கல் காம்பவுண்டு எப்படி யூஸ் பண்ணப்படுகிறது
கிளீனிங் ஏஜென்ட் சுத்தம் செய்யும் ஏஜென்ட்டாக பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. ஆல்சோ அப்படின்னா ஆல்சோ இதுவும் சுத்தம் செய்யும் பொருளாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா. தே பெர்ஃபார்ம் தேர் கிளீனிங் ஆக்டிவிட்டீஸ் இன் செர்டைன் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் அப்படின்னா இந்த இரண்டும் தேனா இரண்டும் இந்த ரெண்டு சோப்பையும் டெட்டர்ஜென்ட்டையும் குறிக்குது. இந்த இரண்டும் தே பெர்ஃபார்ம் தேர் கிளீனிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா சுத்தம் செய்யும் வேலைகளை செய்கின்றன. ஆக்ஷன்ஸ்னால் சுத்தம் செய்யும் வேலைகளை செய்கின்றன. இன் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் சில குறிப்பிட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு சுத்தம் செய்யும் வேலைகள் செய்கின்றன. இது எதை சுத்தம் செய்யும் சோப்பு, டிட்டர்ஜென்ட் எதை சுத்தம் செய்கின்றது நிபந்தனைகள். ரெண்டுமே வேறு வேறு சுத்தம் செய்யும் ரைட்டா. அப்போ அதை தான் சொல்கிறேன். ரெண்டுமே சுத்தம் தான் செய்யுது. தே பெர்ஃபார்ம்னு செய்கிறது. தேர் அவைகளோட கிளீனிங் ஆக்டிவிட்டி சுத்தம் செய்யும் வேலைகளை செய்கிறது. எப்படி? இன் செர்டன் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் சில குறிப்பிட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு செய்கிறது ரைட்டா. அது என்னென்ன நிபந்தனைகள்னு பார்ப்போம். யூ வில் நோ நீ படிப்பே மோர் அபவுட் இதை பற்றி அதிகமாக படிக்கணும்னா இன் டீட்டெயில் விவரமாக படிக்கலனா இந்த கீழே ஃபாலோவிங்கில் பார்க்கலாம் அப்படிங்கிறான். இப்போ இதை நெக்ஸ்ட்டில் பார்ப்போம்.